சோ வணக்கமாமே தகாலி தாறுமாறான ஒரு நியூ பிளாட் டீடைல் ஒரு நியூ லீக் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியை பத்தி கிடைச்சிருக்குங்க. இந்த லீக் ஒட்டுமொத்தமா ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் கை காட்டுது. அது வேற யாரும் கிடையாது, தண்டர்போல்ட்ஸ் மூவில நம்ம பார்த்த சென்ட்ரி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம தலைமை சென்ட்ரி தான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பானுங்க. நானே ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்திருப்பேன். இதை சுத்தி எக்கச்சக்கமான தியரிஸ் வர வந்துட்டு இருக்கு. அப்படி என்ன ஒரு பயங்கரமான ரோல் நம்ம சென்ட்ரி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில பிளே பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம டாக்டர் டூம் இந்த சென்ட்ரி கூடவே கேலக்டஸை வச்சு தான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஒரு மிகப்பெரிய திட்டம் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரீசெண்டா நமக்கு some இன்ட்ரெஸ்டிங்கான நியூவான பிளாட் டீடைல்ஸ் எல்லாம் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியை பத்தி தெரிய வந்திருக்குங்க. அதெல்லாம் என்னென்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு கிடைச்ச இந்த ஒரு நியூ பிளாட் டீடைல் படி பார்த்தோம்னா இங்க நம்ம டாக்டர் டூம் எடுத்ததுமே தான் எவ்வளவு பெரிய ஆள்னு காட்டுறதுக்காக ஃபர்ஸ்டா போட்டு தள்ள போற ஆளே சென்ட்ரி தான். தன ஒரு மிகப்பெரிய வில்லனா காட்டிக்கிறதுக்காக சென்ட்ரியா தான் நம்ம டாக்டர் டூம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட ஆரம்பத்திலேயே போட்டு பொழந்து கட்ட போறாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு நியூ பிளாட் லீக் நமக்கு தெளிவா சொல்லுது. இது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரி கேரக்டரை இப்ப ரீசெண்டா தான் நமக்கு இந்த தண்டர்போல்ட்ஸ் மூவிலே இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க. பட் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரை எடுத்ததுமே எம்சிக்குள்ள கொண்டு வந்துட்டு உடனே போட்டு தள்ளிடுவானுங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தாங்க. தலைவன் இன்னுமே வாட்ச் டவர்ல தான் வாட்ச் அவுட் சுத்திட்டு இருக்கான். இப்ப டாக்டர் டூம் நினைச்சா ஈஸியாவே சென்ட்ரியை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அப்படி நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம் தாங்க. இப்படி நடக்கலனாலும் இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயம் சென்ட்ரியை வச்சு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மார்வல் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம சென்ட்ரிக்கு மாலிகுலர் மேன் இல்ல அவனுக்குலாம் மேல பியாண்டர்ஸ்கான அந்த ஒரு ரோலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப நமக்கு கிடைச்ச இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் டீடைல் படி பார்த்தோம்னா சென்ட்ரி தான் இந்த மூவில ஒரு பயங்கர இம்பார்ட்டன்டான கேரக்டரா இருக்க போறான். சென்ட்ரி மட்டும் கிடையாதுங்க, சென்ட்ரியோட சேர்த்து டூம், தார் இவனுங்க 3 பேர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நியூ பிளாட் சொல்லுது. இதுபடி நமக்கு இந்த நியூஸ் எல்லாம் வாரி வழங்கின அந்த இன்சைடர் ஜேம்ஸ் மேக் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா இங்க நம்ம சென்ட்ரியோட பிளாஷ்பேக்ல பார்த்தோம்னா சென்ட்ரிக்கும் அவனோட அம்மாக்கும் ஒரு பயங்கரமான எமோஷனல் பிளாஷ்பேக் இருக்க போகுது. அதை பாக்குற நமக்கே கண் கலங்குமாங்க. அப்பனா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு எமோஷனலா இருக்கும்னு. பட் ஆனி ரெனால்ட்ஸ் சென்ட்ரியோட மதர் இவங்க டாக்டர் டூம்கான ஒரு முக்கியமான பிளானோட கீரோலா இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு டாக்டர் டூம் நான் சொல்றதெல்லாம் நீ செய்யல அப்படின்னா உன் அம்மாவை ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சென்ட்ரியை மேனிபுலேட் பண்ணலாம். இந்த இடத்துல சென்ட்ரியை பயங்கரமா மிரட்டலாம். இப்படி மிரட்டி அவெஞ்சர்ஸ்க்கு அகைன்ஸ்டா சென்ட்ரியை திருப்பறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுபடி ரீசெண்டா லூயிஸ் புல்மேன் வேற யாரும் கிடையாது சென்ட்ரி ரோல பிளே பண்ண அந்த ஒரு ஆக்டர் அவர்கிட்ட இந்த மாதிரி நீங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க நான் இல்லாம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவா வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா வருவேன். ஒன்னு ஹீரோஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன், இல்லைன்னா அவங்களுக்கே ஒரு பயங்கர டேஞ்சரஸான வில்லனா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மனுஷன் கேட்டதையுமே தாண்டி ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷனை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவை பத்தி எக்ஸ்ட்ராவே அந்த இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நான் பயங்கர டேஞ்சரஸா ஹீரோஸ்க்கு இருப்பேன், யூஸ்ஃபுல்லா டூம்க்கு இருப்பேன் அப்படின்றத மீன் பண்ணி கூட இங்க நம்ம சென்ட்ரி ரோல பிளே பண்ண அந்த ஒரு ஆக்டர் சொல்லிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இங்க சென்ட்ரியே பயங்கர குழப்பமான ஆளுங்க, ஒரு மனநிலைமையில கண்டிப்பா அவன் இருக்க மாட்டான். அதுபடி இப்ப ஏன் நம்ம தப்பான ஆளுங்க கிட்ட மாட்டி இருக்க கூடாது, இல்ல யாருமே நம்மள சப்போர்ட் பண்ண மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே பயங்கரமா திங்க் பண்ணி ஒரு வில்லனா மாற போற அந்த ஒரு மைண்ட் ஸ்டேட்ல தான் இருந்திருக்கணும். இந்த டைம்ல டூம் உள்ள வந்து தம்பியை கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க இங்க நம்ம சென்ட்ரி டூம் கூட சேர்ந்துக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இங்க டாக்டர் டூம் கூட வில்லன்ஸை சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்கன்னா புதுசா ஏதாவது ஒரு வில்லனை சேர்த்தா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா, இல்ல ஏற்கனவே நம்ம தண்டர்போல்ட்ஸ் மூவில பார்த்தா அந்த ஒரு சென்ட்ரியவே இங்க டூம் கூட வில்லனா சேர்த்தா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்குமான்னு என்கிட்ட பர்சனலா கேட்டீங்கன்னா கூட சென்ட்ரி கூட டூம் சேர்ந்தா நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கேடா அப்படின்ற மாதிரி தான் தோணும். கண்டிப்பா உங்க நிறைய பேருக்கும் அதுதான் தோணும். ஏன்னா காமிக்கா இருக்கட்டும் நம்ம தண்டர்போல்ட்ஸ் மூவி கூட பார்த்திருப்போம். சென்ட்ரி ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர், அவனோட பவர்ஸை மட்டும் சரியா யூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன் பயங்கர சம்பவம் தான். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஆள் தாங்க நம்ம சென்ட்ரி. இந்த ஒரு நியூ பிளாட் டீடைல் படி இங்க நம்ம டாக்டர் டூம் சென்ட்ரி யூஸ் பண்ணா தக்காளி தாறுமாறா இருக்கும் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல. அதுவும் ஒருத்தனோட எமோஷனல் பாயிண்ட சரியா கூடி வச்சு அவனை வெப்பனா மாத்திட்டோம்னு வைங்களேன் சான்ஸே கிடையாது. எந்த சிச்சுவேஷன்லயும் அவனை பிரேக் பண்ண முடியாது. அந்த ஒரு எமோஷனல் பாயிண்ட் யூஸ் பண்ணியே ஈஸியா நம்மளால அவனை என்ன வேணாச்சும் செய்ய வைக்க முடியும். இந்த மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில்ன்றது ஓகே தான். இதுல சென்ட்ரி பயங்கரமா கோவப்பட்டு டூமுக்கு எதிராக திரும்பிட்டாலும் டூம் தன்னோட கத்தியை யூஸ் பண்ணாம புத்தியை யூஸ் பண்ணி ஒரு டெக்னாலஜி உருவாக்கி அது மூலமா சென்ட்ரியை கண்ட்ரோல் எடுப்பான் அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு லீக்ல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. டூம் மட்டும் சென்ட்ரியை கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைச்சிட்டானா டூமை யாராலையும் தடுக்க முடியாது. ஒன்னு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணணும், இல்லைன்னா தன்னோட டெக்கை வச்சு ஈஸியாவே சென்ட்ரியை கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். பட் இங்க எனக்கு என்ன ஒண்ணு புரியலனாங்க, ஐயா டாக்டர் டூம் என்ன திட்டம் தாயா வச்சிருக்க, என்ன பிளான் தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல போட்டு வச்சிருக்க. ஒரு பக்கம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல உள்ள வந்து பிராங்க்லின் தூக்கிட்டு போயிட்ட, உன் கையில இப்ப யூனிவர்ஸே கண்ட்ரோல் பண்ற சக்தி இருக்கு. ஆனா இதுவும் பார்த்தாம நீ சென்ட்ரியே வந்து தூக்குறனா அப்ப ஏதோ பெருசா பண்றல நீ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இங்க நம்ம டாக்டர் டூமுக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஒரு பயங்கரமான திட்டம் தீட்டி வச்சிருக்கான். அது என்னன்னு தாங்க தெரியல. எல்லாம் அந்த மல்டிவர்ஸை கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கு தான், வேற எதுக்கு. இருந்தாலும் அதை கைப்பற்றுறதுக்கு என்ன ஒரு திட்டம் நம்ம டூம் தீட்ட போறாரு அப்படின்றத நினைச்சாதான் இங்க எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு. இதே லீக்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா நம்மளோட H616 நம்ம பார்த்து பழகின இந்த MCU இடத்துல அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஒரு பிக்கஸ்டான பேட்டில் நடக்கும். அதே சமயத்துல எர்த்தை தவிர்த்து வேற ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய பேட்டிலும் நடக்குமா. எனக்கு தெரிஞ்ச
தெரிஞ்சு அது எர்த்துலனா கண்டிப்பா டிவிஏவா இருக்கணும், இல்லைனா வேற ஒரு யூனிவர்ஸா கூட இருக்கலாம்னு வைங்களேன். ஏங்க அது வேற ஒரு யூனிவர்ஸா இருக்கணும்? மேபி இந்த மாதிரி எக்ஸ்மென்கான யூனிவர்ஸா கூட இருக்கலாம். பட் இங்க நம்ம டாக்டர் டூம் சென்ட்ரியை கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் ஒன்னு டாக்டர் டூமா நின்று அவெஞ்சர்ஸ் எதிர்க்கணும், ஒன்னு இந்த ஒரு யூனிவர்ஸ் ஆர் டிவிஏ என்னவா வேணா இருக்கட்டுமே. இங்க நம்ம டாக்டர் டூம் சோலோவா நின்று ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் எதிர்க்கணும். ஏன்னா 2 அவெஞ்சர்ஸ் டீம் இந்த ஒரு மூவில இருக்க போறானுங்க. ஸோ 2 அவெஞ்சர்ஸ் டீம்ல ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் டூமும் இன்னொரு அவெஞ்சர்ஸ் டீம் டூமோட கண்ட்ரோல்ல இருக்கிற சென்ட்ரியும் எதிர்க்கிற மாதிரி கூட கதைகள் அமைக்கப்படலாங்க. பட் இந்த மாதிரி இல்லாத பட்சத்துல சென்ட்ரி இந்த மூவில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண போறான். அது ஏன் மாலிகுலர் மேனோட ரோலா இருக்க கூடாது? காமிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாலிகுலர் மேன் இருக்கான்ல, அவன் இந்த மாதிரி ஒரு பெரிய கைதாங்க. அதாவது இந்த மல்டிவர்சல் இன்கர்ஷன்ஸ் எல்லாம் உருவாக்கி அது மூலமா மல்டிவர்ஸ் அழிக்கிற ஒரு முக்கியமான வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நபர் தான் இந்த ஒரு மாலிகுலர் மேனோட வேலை. எல்லா யூனிவர்ஸ்க்கும் ஒரு மாலிகுலர் மேன் இருப்பானுங்க. அவங்களோட வேலையே இதுதான். இதை எப்படியாவது தடுக்கணும், மாலிகுலர் மேனை போட்டு பழகணும், மல்டிவர்ஸை சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் இங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் டாக்டர் டூமும் ஒன்னா சேர்ந்து ஒரு யூனிவர்ஸா போயிட்டு இங்க வா நீ மாலிகுலர் மேனா செத்தடா அப்படின்ற மாதிரி எல்லா யூனிவர்ஸ்லயும் மாலிகுலர் மேனா போட்டு தள்ளிட்டு இருப்பானுங்க. இதையே பண்ணி 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 திரும்பவும் போர் அடிக்காம அதே பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா ஒரு கடத்துக்கு மேலதான் மாலிகுலர் மேனை கொன்னாலும் மல்டிவர்ஸை சேவ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கசப்பான உண்மை டாக்டர் டூமுக்கும் ஸ்ட்ரேஞ்சுக்கும் தெரிய வரும். மாலிகுலர் மேனை தானடா கொல்ல முடியாது, அடே பியாண்டர்ஸ் நீங்க தானே இந்த மாலிகுலர் மேனை உருவாக்குனது, தக்காளி உங்களை போடுறா அப்படின்ற மாதிரி டாக்டர் டூமும் ஸ்ட்ரேஞ்சும் ஒன்று சேர்ந்து பியாண்டர்ஸை கொண்டு அவங்களோட சக்தியை எடுத்திருப்பானுங்க. அதுபடி சாதா டாக்டர் டூம் இதுக்கப்புறம் தான் காட் எம்பரர் டூமா மாறி இருப்பாரு தாங்க சொல்லணும். பட் இங்க சென்ட்ரி தான் மாலிகுலர் மேன் அந்த ஒரு கான்செப்டை பாக்குறதுக்கு முன்னாடி இதே ஜேம்ஸ் மேக்ஸ் சரியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூ பிளாட் ஒன்று லீக் பண்ணிருந்தாருங்க. இதுபடி பார்த்தோம்னா அவன் டூம்ஸ்டேவோட ஆரம்பத்திலேயே ஷூரிக்கும் நம்ம எடுத்தும் இன்னொரு எடுத்தும் மல்டிவர்ஸ் லெவல்ல இன்கர்ஷன் ஆக போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஷூரி சும்மா இல்லாம சாம் வில்சன், வாங், பேனர் இவங்க எல்லாரும் முன்னாடியும் ஹோலோகிராமா போயிட்டு இந்த மெசேஜை கன்வே பண்ணதுக்கு அப்புறம் வகாண்டால ஒரு மிகப்பெரிய மீட்டிங் ஒன்று நடக்குது. இதே டைம்ல தான் யாரா இவனுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமும் வகாண்டாக்குள்ள இறங்குறானுங்க. ஸோ அதே டைம்ல அந்த மீட்டிங் வந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம்ல இருந்த நம்ம மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் டாக்டர் டூம்னா யாரு, அவன் என்ன வேலையை பண்ணா, அதாவது தன்னோட பையனை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றதெல்லாம் தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் தாங்க ஒரு வித்தியாசமான யூனிவர்ஸ்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் இங்க நம்ம அவெஞ்சர்ஸ் கிட்டையும் அங்க இருக்கிற வகாண்டன்ஸ் கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. ரைட்டுங்க, இந்த மாதிரி கூட அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இந்த மூவியோட ஆரம்பம் இருந்தாலும் ரீசெண்டா நமக்கு மல்டிபிள் இன்சைடர்ஸ் கிட்ட இருந்து தெரிய வந்த ஒரே விஷயம் என்னன்னா டாக்டர் டூம் மட்டும் தனியால் கிடையாது, அவனுக்கான ஒரு ஓன் டீம் இருக்க போகுது. அந்த டீம் வேற யாரும் கிடையாது, பிளாக் ஸ்வாங்ஸ் அப்படின்ற விஷயத்த அந்த இன்சைடர்ஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. அது யாரு ப்ரோ இந்த பிளாக் ஸ்வாங்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா காமிக்ல அவங்க ஒரு கல்ட்டுங்க. அதாவது அந்த குரூப்ல பாக்குறதுக்கு பயங்கரமா ஃபீமேல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் யாருக்காக வேலை செய்வாங்கன்னா ராபல்னா வேற யாரும் கிடையாதுங்க, டாக்டர் டூமுக்காக தான் இந்த ஒரு பிளாக் ஸ்வாங்ஸ் வேலை செய்வாங்க. ஒரு அடிமை மாதிரின்னு கூட சொல்லலாம். டூம் சொல்ற கட்டளைகள் எல்லாத்தையும் இவங்க தவறாம செய்வாங்க, தவறாம நிறைவேற்றுவாங்க. இந்த டைம்ல இங்க நம்ம அவெஞ்சர்ஸா இருக்கட்டும், எக்ஸ் மேன், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இவங்க எல்லாமே டாக்டர் டூமை ஒரு வில்லனா தான் பாக்குறாங்க. ஏன்னா இங்க நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம்ல 5ஆவதா வந்த மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கோட சொந்த பையனை கடத்திட்டு போயிருக்கான். அப்புறம் எப்படி அவனை ஹீரோவா பாப்பானுங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இங்க நம்ம டாக்டர் டூம் வில்லன் எல்லாம் இல்லைங்க, ஹீரோ தான். அவனை பொறுத்த வரைக்கும் மல்டிவர்ஸை சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை கடத்திட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு தியரி தெளிவா சொல்லுது. அதுக்காக பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை மட்டும் இல்லாம இங்க நம்ம கேரக்டர்ஸையும் சென்ட்ரியையும் டாக்டர் டூம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு தியரியில அந்த மல்டிபிள் இன்சைடர்ஸ் எல்லாருமே மொத்தமா மென்ஷன் பண்ணி அதுல தெளிவா சொல்லியிருந்தாங்க. ரைட்டுங்க, இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் தியரி இப்படி பார்த்தோம்னா இங்க நம்ம ஷூரி மோனிகா ராம்போவை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல அந்த மாதிரி மோனிகா நம்ம ரெட் ட்ரெஸ் மோனிகா கிடையாது, மோனிகா ராம்போ 616ஓட கொலாட் ஆக போற அந்த ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கா, அதாவது எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்ல இருக்கா அப்படின்ற விஷயம் இங்க நம்ம ஷூரிக்கு தெரிய வருது. இதே சேம் டைம்ல தான் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் இருக்காருல, அவர் இந்த மாதிரி பிராங்க்லினும் டூமா இருக்க யூனிவர்ஸை கண்டுபிடிக்கிறாரு. பட் இங்க நம்ப முடியாத விஷயமே என்னன்னா மோனிகா ராம்போ இருக்க அந்த ஒரு யூனிவர்ஸும் எக்ஸ்மேனோட யூனிவர்ஸும் 616ஓட கொலாட் ஆக போற அந்த ஒரு யூனிவர்ஸும் 10 வரைக்கும் பிராங்க்லின் இருக்கிற யூனிவர்ஸும் ஒரே யூனிவர்ஸ் தான். இதை தெரிஞ்சுக்கிட்டா அவெஞ்சர்ஸ், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இவங்க எல்லாரும் சேர்ந்து முதல்ல இன்கர்ஷன் நிப்பாட்டுறதுக்கும் அப்படியே மோனிகாவை ரெஸ்கியூ பண்றதுக்கும் பிராங்க்லினை டூம் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கும் கிளம்புறாங்க. இதே டைம்ல தான் அமெரிக்கா சாவஸ் அந்த ஒரு யூனிவர்ஸ்க்கான போர்ட்டல் இங்க திறக்க இங்க நம்ம சாம் வில்சன் ஃபென்டாஸ்டிக் ஃபோரை கூப்பிட்டு அந்த ஒரு போர்ட்டல் வழியே கிளம்புறாரு. இங்க நம்ம தண்டர் போல்ஸ், வகாண்டன்ஸ், நேமர் எல்லாரும் H616ல இருக்காங்க. எங்க இந்த டீம் எல்லாம் H616ல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது. அது இந்த மாதிரி டூம்கான டூம் பாட்ஸ் H616ல வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா முன்ன பார்த்த மாதிரி டூம்கான அந்த அடிமைகள் அவங்க இந்த மாதிரி H616க்கு வந்து எர்த்தாளிக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். இதை தடுக்கிறதுக்காக தான் தண்டர் போல்ஸ், வகாண்டியன்ஸ், நேமர் இவங்க எல்லாருமே H616ல இருக்காங்க. இது பத்தி பார்த்தோம்னா சாம்வெல்சன் டீமோட ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அந்த ஒரு எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இங்க தாங்க நமக்கு தெரிஞ்ச அந்த ஒரு எபிக்கான எக்ஸ்மேன் வர்சஸ் அவெஞ்சர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு படம் பயங்கரமான பேட்டில் நடக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட் படி நம்ம டாக்டர்
டாக்டர் டூம் சென்டினல்ஸை தன்னோட கண்ட்ரோல் எடுத்து தான் ஒட்டுமொத்த எக்ஸ்பான்ஷனையும் அலிபார் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் நமக்கு தெரிய வந்துருந்துச்சு. இந்த டைம்ல தான் அவெஞ்சர்ஸ் உள்ள நுழையணும். இவனுங்க கண்டிப்பா டாக்டர் டூமோட ஆளுங்க தான் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்மென்ஸ் புரிஞ்சுக்கிட்டு இங்க அவெஞ்சர்ஸ் கூட சண்டைக்கு போயிருக்கணும். இங்க அவனுக்கு 2 பேரும் பயங்கரமா அடிச்சுட்டார. மோனிகா ராம்போ உள்ள வந்து டே நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுடா, இதுக்குடா மாத்தி சண்டை போட்டு இருக்கீங்க, அடே எக்ஸ்மென்ஸ் அவனுக்கு ஏன் ஆளுங்க தான் என்னை காப்பாத்ததாண்டா, அவனுக்கு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கானுங்க, அவனுங்களோட சண்டை போட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி மோனிகா ராம்போ சொல்லி தான் இந்த ஒரு சண்டையை நிப்பாட்டி இருக்கணும். இந்த டைம்ல தான் நம்ம அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மேன் இவனுக்கு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இதுக்கெல்லாம் காரணம் எவன்டா, அவனுக்கு நான் எவன்டா அப்படின்ற மாதிரி டூமுக்கு எதிரா இந்த 2 டீமும் ஒண்ணா நிக்கணும். இவனுக்கு மட்டும் டீமா இல்லைங்க. இப்ப நமக்கு கிடைச்ச இந்த ஒரு நியூ பிளாட் படி பார்த்தோம்னா ஆல்ரெடி இங்க டூம் வந்தாச்சு, பிளாக் ஸ்வாங் அதாவது அந்த அடிமைகள் இருக்காங்க, சென்ட்ரியும் கண்ட்ரோல் எடுத்தாச்சு, கேலக்டஸையும் தமக்கும் கொண்டு வந்துருவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ரூமர் ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு. இதுபடி பார்த்தோம்னா டூமுக்கு பின்னாடியே இங்க ஒரு மிகப்பெரிய டீம் இருக்கு. இவ்வளவு பெரிய டீமை காட்டிட்டு அதை எதிர்த்து எக்ஸ்மேன் அவெஞ்சர்ஸ் நிக்கிற மாதிரி காட்டினாதான் அது பாக்குறதுக்குமே இனிமே பயங்கரமா இருக்கும். சோழதான் மார்வல் மக்களே, இந்த ஒரு வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. சோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு உங்க கேங்ல இருக்க மார்வல் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு செம்மையான மார்வல் கண்டென்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சொல் பண்ணுங்க வட்டாமாமே.